Hi guys, welcome to my channel. ஒரு சட்டிலான மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் லுக்கில் ஐ கூட சட்டில்டாக தான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல் வீடியோவாக பாருங்கள். நான் டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக காமிச்சிருக்கேன். நம்ம என்ன தான் ஃபேஸ் வாஷ் பண்ணாலுமே நம்ம ஃபேஸில் டர்ட்ஸ் இருக்க தான் செய்யும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் டோன் பண்ணி நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசர். நான் மாய்ஸ்சரைசர் பயோடெக்லேருந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரைமர். ப்ளூ ஹெவன் ப்ரைமர் எடுத்து நான் எங்கெல்லாம் போர்ஸ் இருக்கோ அங்கே நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் வாயை சுற்றி பிக்மெண்டட்லாம் இருக்கிறனால ஆரஞ்ச் கரெக்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணதுக்கு மேலே இந்த லைட்டட் ஷேட் கன்சிலர் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஹைக்கு. இந்த பேலட்லேருந்து ஒரு ஆரஞ்ச் கலர் ஷேட் எடுத்து ஹை மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஹை கொஞ்சம் ஸ்மோக்கி எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக பிளாக் கலர் ஷேட் எடுத்து ஹையோட அவுட்டர் ஏரியாவில் கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஒரு சில்வர் கலர் ஷேட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு நைட் டைம் போகிறோன்னா ஒரு கிளிட்டர் ஃபினிஷ் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சில்வர் கலர் எடுத்து ஹையோட இன்னர் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐப்ரோ நல்லா ஸ்பூலியை வச்சு நல்லா ஐப்ரோவை கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐப்ரோ நான் ஃபில் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்மிலேருந்து ஃபவுண்டேஷன் எடுத்து ப்ரஷில் ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக டாட் டாட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு மெயின் திங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சீலரை வச்சு நம்ம ஃபேஸை ஷேப் ஆக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபேஸ் என்னமோ முழுகின மாதிரி இருக்கும். அண்ட் மூக்கு ஸ்ட்ரெயிட்டடாக இருக்கணும். இந்த சீக்ஸ் ஏரியாவில் இந்த கான்டோரிங் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் நம்ம ஃபேஸ் பார்க்கவே ஒரு நல்ல லுக் கிடைக்கும். இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா பூசணிக்காய் மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான். அண்ட் அதுக்கப்புறம் லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஆயிலியாக இருக்கும். அது செட் பண்ணதுக்கப்புறமா காம்பேக்ட் வச்சும் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். மஸ்காரா அப்ளை பண்ணிட்டு நான் லேஷஸ் ஒட்டிட்டேன். ஐஸ்க்கு காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். லைனர் எடுத்துகிட்டு வரவே மறந்துட்டேன். அதனால் காஜல்லே ஹைலைனர் மாதிரி விங் வரைஞ்சிட்டேன். அண்டு நெக்ஸ்ட்டு லிப்புக்கு லிப் லைனர் வச்சு நான் லிப்புக்கு அவுட்லைன் பண்ணிக்கிட்டேன். அண்டு இந்த லிப் லைனர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுலேயும் கிளிட்டர் வேறு இருக்குது. அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீக்ஸ் ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஸ்டெப் ஹைலைட்டிங். நம்ம வெயிலெலாம் போனோன்னா ஒரு கிளிட்டரியாக ஒரு ஷைனி லுக் கிடைக்கும். அந்த ஷைனி லுக் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம ஹைலைட்டிங் யூஸ் பண்ணுறோம். ஃபங்க்ஷனுக்குலாம் போனோன்னா அப்படியே ஷைனியாக தெரியும். அதுக்காக தான். இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மேக்கப் லுக் உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் கொண்டு வரேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.